வணக்கம். வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல அருமையான ஒரு வெரைட்டி ரைஸ் பார்க்க போறோம். இந்த சாப்பாடு எவ்வளோ பேத்துக்கு தெரியும் என்னன்னு தெரியல. நாங்கள் வீட்டில் அடிக்கடி செய்யற சாப்பாடு தான் தேங்காய் மாங்காய் சாப்பாடுன்னு சொல்லுவோம். இது டேஸ்ட் அத்தனை அட்டகாசமா இருக்கும். இப்போ மாங்காய் சீசன், அதனால மாங்காய் எங்க கிடைச்சாலுமே இந்த மாதிரி வாங்கி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன செய்யறதுக்கு தேவையான பொருள்னு பார்க்கலாம். மாங்காய் சாப்பாடு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்ப வேக வச்ச சாப்பாடு நான் 1.5 டம்ளர் குக்கர்ல வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். சூடான சாப்பாடு அதை எடுத்துக்கலாம். மாங்காய் இந்த மாதிரி காயா இருக்கிறத எடுத்துட்டு நம்ம தோல் சீவி துருவி ஒரு கப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தேங்காயுமே இதே கப்புல ஒரு கப் எடுத்திருக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, பெரிய வெங்காயம் ஒரு பெருசா எடுத்திருக்கிறேன், சின்னதா இருந்தா 2 எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். நான் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு வச்சுட்டோம். வடக்கல் சூடானுன்னே கல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். இல்ல நீங்க ரீஃபண்ட் ஆயில் கூட ஊத்திக்கலாம், எது வேணுமோ ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு கல்லெண்ணெய் ஊத்துறேன். கல்லு சூடாயிருச்சு. இந்த சாப்பாடு ரொம்ப ஈஸி, எவ்வளவு பேத்துக்கு தெரியும்னு தெரியல. தேங்காய் மாங்காய் சாப்பாடுனா இங்க வீட்டுல எல்லாம் அடிக்கடி செய்வாங்க. தேங்காய் மாங்காயும் தேங்காயும் ஒரே அளவு போட்டோம்னா நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். மாங்காய் ரொம்ப புளிப்பா இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியா சேர்த்திக்கங்க. புளிப்பு இல்லாத மாங்காயா இருந்தா கொஞ்சம் அதிகமா சேர்த்திக்கலாம். இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாம். சாப்பாடெல்லாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமா ஊத்துனா டேஸ்ட் நல்லா இருக்கும், நல்லா பளபளன்னு நல்லா இருக்கும் சாப்பாடுமே. அதனால கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமா ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்ப எண்ணெய் சூடாயிருச்சு. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்ச உடனே இதுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா சாப்பாடுல அங்கங்க கடலைப்பருப்பு இருந்தா மென்று சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். தாலி சாப்பாட்டுக்கு கடலைப்பருப்பெல்லாம் போட்டு செஞ்சீங்கன்னா எப்பவுமே தக்காளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு அந்த மாதிரி எல்லாம் கடலைப்பருப்பு போட்டு செய்யுங்க, நல்லா இருக்கும். கடலைப்பருப்பு போட்டு செவந்த உடனே நம்ம பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இல்லைன்னா சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், எது வேணுமாலும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். சாப்பாடு வீட்டுல காலையில வச்சது நைட் இருந்தாங்க கூட இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் தாளிக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் லஞ்ச் பாக்ஸ் போட்டு கொடுக்கலாம். நல்லா புளிப்பெல்லாம் இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் போட்டோடனே ஒரு 2 நிமிஷம் வெங்காயத்தை வதக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. அதோட பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். இதுக்கு பச்சை மிளகா போட்டோம்னா நல்லா இருக்கும் டேஸ்ட். இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்கல, பச்சை மிளகா சேர்த்த மாட்டோம்னா நீங்க வரமிளகா சேர்த்திக்கலாம். ஆனா இதுக்கு பச்சை மிளகா தான் நல்லா இருக்கும். இந்த பச்சை மிளகாயோட காரமும் மாங்காயோடைய டேஸ்ட்டும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டுல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப மாங்காய்லாம் எல்லா பக்கமே கிடைக்குது. இது காய் வச்சுதான் செய்யணும், பழம் போடக்கூடாது. பழம்னு துருவ முடியாது. நல்ல காயா இருந்ததுன்னா துருவருக்கு நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
ஏன்னா வெரைட்டி ரைஸ்னா எல்லாத்துக்குமே லெமனு, புளி, தேங்காய், கொத்தமல்லி, புதினா அந்த மாதிரி தான் தெரியும். இது வந்து தேங்காய் மாங்காய் சாப்பாடுனா ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி மாங்காய் கிடைக்கையில செஞ்சு பாருங்க. இப்போ நல்லா கருவேப்பிலை வதங்கணுன்னே நம்ம மாங்காய் போட்டுடலாம். நான் நிறைய துருவி வச்சிருக்கிறேன், அதனால அளவா போட்டேன். இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்குங்க, இல்லை அடி பிடிச்சிக்கும். மாங்காயில் வந்து ஈரத்தன்மை இருக்கிறங்காட்டி அடி பிடிச்சிக்கும். அடுப்பு வந்து ஸ்லோவில் வச்சுக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க, அடி பிடிக்குது. அதனால அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ கேரட், பீட்ரூட் எல்லாம் போட்டு தாளிக்கிற மாதிரி தான் இதுவும் வந்து நல்ல எண்ணெயில நல்லா வதக்கிடணும். இது ஒரு பாதி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்திக்கலாம். இதுக்கு அடுத்தது தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்கிட்டு உப்பும் நம்ம மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். எண்ணெயிலேயே போட்டுக்கலாம், அப்பதான் வந்து தேங்காய் மாங்காய் எல்லாத்தோடைய மஞ்சத்தூள் கலங்கும். கடைசியா போட வேண்டாம், இப்பவே போட்டுக்கலாம், அப்ப அந்த பச்சை வாசம் போகும். இப்போ சாப்பாட்டுக்கு தேங்காய் மாங்காய் எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போடலாம். பத்தலைன்னா கடைசியா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க இந்த சாப்பாட்டுக்கு. இதை போட்டு கரெக்டா பக்குவமா கிளறி எடுத்து சாப்பாட்டை போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம தேங்காய் மாங்காய் சாப்பாடு ரெடி. இந்த மாதிரி எல்லாம் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு நாளைக்கு மறுபடியும் இந்த சாப்பாடு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கு டேஸ்ட். எல்லாருமே லெமனு, பிரியாணி அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க. இந்த சாப்பாடு ஒரு தடவை செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. இது என்னமா லெமன் சாப்பாடான்னு கேட்பாங்க, ஆனா டேஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். சாப்பிடும் போதுதான் தெரியும், அந்த மாங்காய் டேஸ்ட் வரும். இப்ப பாத்தீங்கன்னாவே கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்ல மஞ்சள் கலர்ல. இப்ப அடுத்தது வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற சாப்பாட்டை சேர்த்திக்கலாம். சாப்பாட்டு போட்ட உடனே நம்ம அடுப்பு கம்மியாக வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா தேங்காய் மாங்காய் உப்பு எல்லாமே நல்லா கலங்குற மாதிரி சாப்பாட்டை நல்லா கிளறி விடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடுமே தேங்காய் மாங்காய் எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து உப்பு பத்தலினா போட்டுக்குங்க. நான் போட்டிருக்கிற சாப்பாட்டுக்கு உப்பு சரியா இருக்கு. இதுக்கு மேல கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இது என்ன சாப்பாடுனே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப ஈஸி. நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது பக்கத்துல எல்லாம் கொடுத்தீங்கன்னா என்ன சாப்பாடுன்னே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். லெமன் சாப்பாடா வெறும் தாளிச்சோறா என்னன்னு கேட்பாங்க. அந்த மாங்காயோட புளிப்புத்தன்மை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். பாருங்க எப்படி இருக்குன்னு சாப்பாடு. அவ்வளவுதாங்க, நம்ம தேங்காய் மாங்காய் சாப்பாடு ரெடி. இனி டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. குழந்தைகளுக்கு பெரியவங்க அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். எப்போ வெரைட்டி ரைஸ் பண்றதுக்கு இது ஒரு தடவை செஞ்சு பாருங்க. இப்போ தேங்காய் மாங்காய் சாப்பாடு ரெடி. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தேங்காய் மாங்காய் சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. எப்ப பாரு பிரியாணி, புளிச்சோறு, தக்காளி சோறு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா, இந்த மாதிரி தேங்காய் மாங்காய் சாப்பாடு செஞ்சு பாருங்க. நாங்க வீட்லயே சுத்தமான முறைப்படி ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ், மசால் வகைகள் எல்லாமே பண்றோம். இப்போ உள்ளூர் வெளியூர் எல்லா பக்கமே நாங்க கொரியர்ல அனுப்புறோம். யாராவதுக்கு வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க சிறந்த முறையில பண்ணி தர்றோம். என் பேர் மனோன்மணி. ஃபோன் நம்பர் 9952809354, கவண்டம்பாளையம், கோயம்புத்தூர். நீங்க இந்த சாப்பாடு மறக்காம ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.